தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனக்கேற்க நான் சிரமே தாழ்பணிந்தே பகல் போலேறியோமம் நண்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போல் எரியோமம் நண்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தான் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே. இந்த திருப்பலியானது 52வது பிறந்த நாள் கொண்டாடும் தைஷூஸ் மோகன்தாஸ் அவர்களாலும் தியாபிதா சஜு ஸ்ரேயாஸ் ஆகியோர் நன்றி பலியாகவும் ஜெஃப்ரி குடும்பத்தினர் ஜோனம்மா ஜோசப் பீனா உலகம் முழுவதும் உள்ள பாவிகள் மனம் திரும்ப உலகம் முழுவதும் நற்செய்தி பணிபுரிகிற எல்லா இறை ஊழியர்கள் உடல் உள்ள ஆன்ம நன்மைகள் ஆகிய சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறார்கள். இறந்த சண்முகம், மரிய தெரேசா, ஆல்டன், டிபி மரிய அடைக்கலம், என் இருதயம், மஜோரா, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற யாரும் நினையாத ஆன்மாக்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, என்று தாய் திரு அவை பிறரன்பு பணிகளில் பாதுகாவலரான புனித வின்சென்ட் தே பால் விழாவை நினைவை கொண்டாடுகிறது. பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து ஏழை குடும்பத்திலே வளர்ந்து துருக்கி கடல் கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு பணி செய்த அத்தனை பேருடைய மனதையும் கவர்ந்து அவர்களை இயேசுவின் பால் ஈர்த்தவரும், ஏழை எளியவர்களுக்காக உதவி செய்வதில் தனிப்பட்ட ஆர்வமும் அக்கறையும் கொண்டவராக இருந்த புனித வின்சென்ட் தே பால் நினைவை கொண்டாடுகிற இன்று நாமும் தேவையில் இருக்கிற பிறருக்கு உதவுகிற இயேசுவின் கரங்களாக பிறருக்கு ஆறுதல் தருகிற நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க இறைவனிடம் அருள் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே
தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான புனித வின்சென்ட் பால் என்னும் புனிதரை திருத்தூதருக்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள் உணர்வால் நிரப்பப் பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைப்பிடிக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. ஆண்டவருடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்தலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்வதற்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலைகளை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார்.
காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பலரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகழிடமும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 9, 18 தொடங்கி 22 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, 6ஆம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த பித்தகோரஸ் என்கிற
கணிதவியல் அறிஞர் தன்னுடைய மாணவர்களிடம் தினம்தோறும் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, இன்று நான் புதிதாக எதை கற்றுக்கொண்டேன், இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன்பாக கேட்க வேண்டும் என்று தனது மாணவர்களுக்கு கற்றுத்தந்தார். இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டதால் தங்களை தாங்களே மாணவர்கள் கேட்டுக்கொண்டதால் மற்ற மாணவர்களை விட இவருடைய மாணவர்கள் மிகச் சிறந்து விளங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் இயேசு தான் யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள், தன்னோடு உடன் வாழ்கிற சீடர்கள் நினைக்கிறார்கள் என்று அறிய விரும்பினார். காரணம், தான் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது தான் யார் என்பதை நான் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லி இருக்கிறேனா என்று தெரிந்து கொள்வதற்காக, ஒன்று தான் தன்னை பற்றி சொன்னது சரியா, அல்லது தான் தன்னை பற்றி சரியாக சொன்னதை மக்கள் புரிந்திருக்கிறார்களா, இந்த இரண்டையும் தெரிந்து கொள்ள இரண்டு கேள்விகளை கேட்டார். மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நமக்கு இயேசு யார்? புதுமைகளை அற்புதங்களை செய்கிற மந்திரவாதியா, புதிய புதிய போதனைகளை போதிக்கும் பேராசிரியரா, யார்? இயேசு நமக்கு யார்? இயேசுவின் கேள்விக்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று, அதை தவிர்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்கிற நேரடி கேள்வியையும் கேட்டபோது பேதுரு நமது பிரதிநிதியாக சொல்லுகிறார், நீ கடவுளின் மெசியா, நீர் கடவுளின் மகன் என்று அறிக்கை, விசுவாச நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகிறோம், கடவுளின் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன் என்று சொல்லும். நாம் இப்படி சொல்லுவது உண்மையிலே நமது விசுவாச அறிக்கையா, அல்லது மனப்பாடம் செய்திருக்கிற ஒரு இறை வேண்டல் ஜெபம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்கிறோமா? கடவுள் நம்முடைய கடவுளின் மகன் இயேசு என்றால், இயேசு நம்முடைய எல்லாமுமாக இருக்க வேண்டும். நம்மை, நமது வாழ்வை இயக்குகிற, வழி நடத்துகிற, உடன் பயணிக்கிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, அரவணைக்கிற, தூக்கி எடுத்து செல்லுகிற கடவுள் கடவுளின் மகன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தினம்தோறும் வாழ அழைக்கப்படுகிறோம். அழைப்பை ஏற்று அதற்கு ஏற்ப வாழ இறை அருள் வேண்டுவோம்.
இது வேண்டும் உமக்கு இறைவா, இது வேண்டும் உமக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உமக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலரியாவும் தந்தே திருப்பாதம் வைத்தே, உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தே திருப்பீடம் வைத்தே, உனக்கது துவையில்லையோ. இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தே, எளிய என் இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையினின்று பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா, இன்று நாங்கள் கொண்டாடும் புனித வின்சென்ட் தே பால் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம்.
உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்புக்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்றும் மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள்
வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். இருவிலா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். அரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏற்றிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத் திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, நம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்றுக் கொள்ளவும் அவரோடு பின்பற்றி அவர் சாட்சிகளாக வாழ சக்தி பெற்று கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாட எங்கள் பாதுகாவலரான புனித தோமையார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழாதி மிக மகிமைக்கு, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியாளின் மைந்தனே, நற்கருணை நாதரே, பொற்பாதம் நாடி வந்த
வந்தோ அற்ப மனிதர்களா நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே